வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட இணைப்பாளர் மார்க் அண்ட்ரே பிரெஞ்சே மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி ஹெமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இங்கு இலங்கையின் அபிவிருத்தி முன்னெடுப்புகளில் முக்கியமான பிரிவுகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இலங்கைக்கு இடையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பதிவிட இணைப்பாளர் இலங்கையின் சுதந்திர தின தொடர்பாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்நாட்டின் அரசாங்கம் முன்னெடுக்கும் வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். சுகாதாரம், கல்வி, விவசாயம், காலநிலை மாற்றம், சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் பாலின சமத்துவமின்மை உட்பட 9 பிரதான பிரிவுகள் தொடர்பாக கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போதைய மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பாக ஒன்றிணைந்து பதில் தேடுவது தொடர்பாகவும் இரு தரப்பிலும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டதுடன் ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்தும் போது அரசியல் பலத்தை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் குறிப்பிட்ட வேட்பாளர்களாக மட்டுமல்லாமல் வாக்காளர்களாக செயல்படும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தையும் அரசியலில் அதிகரிக்கும் தேவை தொடர்பாகவும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தினர். பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி உட்பட இரு தரப்பிலிருந்தும் உயர் அதிகாரிகள் இக்கலந்துரையாடலின் போது கலந்து கொண்டார்கள். மஹிந்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்திப்பு. இந்த சந்திப்பு இன்று புதன்கிழமை காலை கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் பொதுஜன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசமும் இணைந்து கொண்டார். அர்ஜுனாவை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதியுங்கள். தயாசிரியின் பேச்சால் சபையில் சலசலப்பு. ராமநாதன் அர்ஜுனாவின் தலையில் பிரச்சினை என்றும் அவரை உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெற இருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போது போலீசார் மறித்து விசாரணை நடத்தியதாகவும் திட்டமிட்ட வகையிலேயே தன்னை போக்குவரத்து போலீசார் மறித்தார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர் ஆங்கிலத்தில் உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தனது உரையை ஆங்கிலத்தில் ஆற்றினார். தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து போலீசார் மறைத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது, நாடாளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது என்று அதனை காட்ட முற்பட்ட போதும் அந்த போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார். இதனை அடுத்து குறிப்பிட்ட சபாநாயகர் அர்ஜுனா எம்பியை பார்த்து, உங்களுடைய அடையாள அட்டை நாடாளுமன்ற அலுவலகத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது, அதனை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள தவறியுள்ளீர்கள் என சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தான் அனுராதபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார். இந்த நாடாளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் சத்தமாக தெரிவித்தார். இதன்போது இடையில் குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு உரையாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சபையை பார்த்தும் சபாநாயகரை பார்த்தும் இவ்வாறு உரையாற்றுவதை இந்த சபை எப்படி அனுமதிக்கின்றது என்றும் இங்கு பாகுபாடு இல்லை என்றும் கடும் தொனியில் பேசினார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு தலையில் பிரச்சனை என்றும் தயாசிரி சுட்டிக்காட்டினார்.
இதனை அடுத்து உரையாற்றிய சபாநாயகர், நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்படும். இதில் பாகுபாடு இல்லை என அறிவித்ததுடன் அர்ஜுனா எம்பி சபையில் கூறிய தகாத வார்த்தைகள் ஹன்சட்டிலிருந்து நீக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்கா இந்த உரைகள் ஹன்சட்டில் இருந்து நீக்குவதால் பயனில்லை என்றும், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பிரபல யூடியூபர் என்றும் அவர் உரையாற்றும் போது இந்த நேரத்திலேயே அனைத்தும் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்கால வேலை திட்டம் முக்கிய கலந்துரையாடல் நிமித்தம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களும் கூடினர். பாராளுமன்ற விவகாரங்கள் உட்பட எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்றத்திலும் வெளியிலும் கூட்டாக இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளிடையே இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் பலமான பாராளுமன்ற நடவடிக்கைகளை கொண்டமைந்த பாராளுமன்றத்தை கட்டியெழுப்ப முடியும் என்றும், அரசாங்கத்தின் சிறந்த தீர்மானங்களுக்கு ஆதரவளிப்பது போலவே நாட்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிர்ப்பை வெளியிட்டு மக்கள் பக்கம் நாம் முன்னிற்போம் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழுக்களில் கவனம் செலுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இங்கு சகல கட்சி தலைவர்களும் தமது கருத்துக்களை எடுத்துரைத்து சுட்டிக்காட்டினர். கடந்த ஜனவரி 29 எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் கூடி இதே போன்ற கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதோடு இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலும் இதன் ஓர் தொடர்ச்சியாகும். இக்கலந்துரையாடலில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த கட்சி தலைவர்களான கயந்த கருணதிலக்க, எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜேசி அலவத்துவல, எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர் அஜித் பி பெரேரா, எதிர்க்கட்சியின் பிரதி அமைப்பாளர் ரிஷாத் பதியுதீன், பி சத்யலிங்கம், அமிர்தநாதன் அடைக்கலநாதன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ரவூப் ஹக்கீம், நிஷாம் காரியப்பர், வி.எஸ். ராதாகிருஷ்ணன், அனுராத ஜெயரத்ன, டி.வி. சானக மற்றும் கதார் மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கையர்கள் 68 பேர் இன்டர்போலின் சிவப்பு பட்டியலில். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 68 திட்டமிட்ட குற்றவாளிகளை கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்த சிவப்பு அறிவிப்புகளின்படி வெளிநாடுகளில் கைதுகள் நடைபெற்று வருவதாகவும், நேற்று முன்தினம் துபாயில் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த 3 நபர்களும் இந்த வாரம் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும், வெளிநாடுகளுக்கு சென்ற குற்றவாளிகள் இந்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். தேங்காய் சார்ந்த உற்பத்திகளை கொள்வனவு இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி. தேங்காய் உற்பத்தி பற்றாக்குறைக்கு மத்தியில் உள்ளூர் தொழில்கள் மற்றும் நுகர்வோரை ஆதரிப்பதற்காக தேங்காய் கூழ் பொருட்கள் மற்றும் உலர்ந்த தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்து உடனடி இறக்குமதிகளை ஆராயுமாறு அமைச்சரவை கைத்தொழில் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சகங்களுக்கு அறிவித்துள்ளது. வேளாண்மைத்துறை மற்றும் தென்னை மேம்பாட்டு ஆணையம் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்ததை தொடர்ந்து குளிர்ந்த தேங்காய் முள், தேங்காய் கொப்பரவு, அல்லாத தேங்காய் பாலுடன் உலர்ந்த தேங்காய் துண்டுகள், பால் பவுடர் மற்றும் உலர்த்திய தேங்காய் ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் நிறுவப்பட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி சந்தையை நிலப்படுத்தும் தேங்காய் சார்ந்த தொழில்களை நிலைநிறுத்தவும் 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமானதை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். பஞ்சாபில் தரையிறங்கியது அமெரிக்க ராணுவ விமானம். நாடு திரும்பிய 205 இந்தியர்கள்.
அமெரிக்காவில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை ஏற்றி வந்த இராணுவ விமானம் பஞ்சாபில் இன்று மதியம் தரையிறங்கியது. 205 இந்தியர்கள் நாட்டிற்கு திரும்பினர். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இந்தியா திரும்பப் பெறும் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்தியர்களை திருப்பி அனுப்பும் பணியை அமெரிக்கா நேற்று துவங்கியது. டெக்சாஸ் மாகாணத்தின் சான் அன்டோனியோ விமான நிலையத்தில் இருந்து அமெரிக்க விமானப்படையின் C-17 விமானத்தில் முதற்கட்டமாக 205 இந்தியர்களை அனுப்பினர். இந்த நிலையில் இன்று மதியம் பஞ்சாப் அமிர்தசரஸ் அமெரிக்கா இராணுவ விமானம் இன்றைய மதியம் தரையிறங்கியது. 205 இந்தியர்கள் தாயகம் வந்து அடைந்தனர். அவர்களை அவர்களது வீட்டிற்கு பத்திரமாக அனுப்பும் பணி நடந்து வருகின்றது. அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் அனைத்து உதவிகளையும் செய்தது. எங்களை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தது என தாயகம் திரும்பிய இந்தியர்கள் தெரிவித்தனர். செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். உலகெங்கிலும் உள்ள USAID ஊழியர்கள் திரும்ப அழைப்பு. 2025 பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் உலகெங்கிலும் உள்ள அனைத்து USAID ஊழியர்களையும் விடுமுறையில் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. விசேட பணிகளில் ஈடுபடும் ஒரு சில ஊழியர்களை மட்டுமே தொடர்ந்து சேவையில் வைத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த நபர்கள் யார் என நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை USAID நிர்வாகம் எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்வீடன் பாடசாலை துப்பாக்கிச் சூடு, உயிரிழப்பு 10 உயர்வு. மத்திய ஸ்வீடனில் உள்ள ஒரு கல்வி மையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் துப்பாக்கிதாரி என்று சந்தேகிக்கப்படும் நபர் உட்பட சுமார் 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைநகர் ஸ்டாக்ஹோமிற்கு மேற்கே உள்ள ஒப்ரேரோவில் உள்ள ரிஸ்பெக்ஸ்கா பள்ளியில் நடந்த தாக்குதலை ஸ்வீடிஷ் வரலாற்றில் மிக மோசமான துப்பாக்கிச் சூடு என்று பிரதமர் உல்பே கிறிஸ்டன்சன் தெரிவித்தார். இறந்தவர்களில் ஆண் குற்றவாளியும் இருப்பதாகவும் அவர் முன்பு அவர்களுக்கு தெரியாது என்றும் போலீசார் தெரிவித்தனர். உடனடியாக அடையாளம் காணக்கூடிய நோக்கம் எதுவும் இல்லை. அவர் தனியாக செயல்பட்டதாக நம்பப்படுகிறது என்று தெரிவித்தனர். ஆரம்பத்தில் 5 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் ஆனால் பலர் காயமடைந்துள்ளதனால் இறப்பு எண்ணிக்கை தொடர்ந்து உயரக்கூடும் என்று போலீசார் முன்னதாக எச்சரித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். குறைந்தது 4 பேர் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஒரு கொலை முயற்சி, தீ வைப்பு மற்றும் மோசமான ஆயுத குற்றமாக விசாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். தாக்குதலுக்கு பின்னால் பயங்கரவாத நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தினர். இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம். இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.